Good morning. 12th standard accountancy unit 4 நம்ம illustration 1 வந்து இப்போ பார்க்க போகிறோம். The following are the profit of a firm in the last 5 years கொடுத்துருக்காங்க. 2014ல 4000, 15ல 3000, 16ல 5000, 17ல 4500, 2018ல 3500 கொடுத்துருக்காங்க. Calculate the value of goodwill at a year. 3-year purchase of average profit of 5 years கொடுத்துருக்காங்க. குட்வில்ல வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் தான் அதுக்கான ஃபார்முலா. ஆவரேஜ் ப்ராஃபிட்னா டோட்டல் ப்ராஃபிட்லேருந்து நம்பர் ஆஃப் இயர்ஸை வந்து டிவைட் பண்ணணும். இப்போ டோட்டல் ப்ராஃபிட் வந்து அந்த 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணணும். 5ஆல் டிவைட் பண்ணோன்னா இங்கே 20,000 வருது. 20,000 5ஆல் டிவைட் பண்ணால் 4,000 வருது. இந்த 4,000 தான் goodwill is equal to average profit into number of years of purchase. எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் சொல்லியிருக்காங்க? 3 years சொல்லியிருக்காங்க. இப்போ 4,000 into 3 equal to 4 3s are 12. அப்போ rupees 12,000 வருது. அடுத்தது illustration 2 வந்து பார்க்கலாம். The profit and losses of a firm for the last 4 years were as follows கொடுத்துருக்காங்க. 2015ல 15,000, 16ல 17,000, 17ல 6,000 அது வந்து லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 2018ல 14,000 கொடுத்துருக்காங்க. You are required to calculate the amount of goodwill on the basis of 5 years purchase of average profit of the last 4 years கொடுத்துருக்காங்க. கடைசி 4 வருஷத்துக்கு நம்ம வந்து கொடுத்ததை நம்ம வந்து 5 இயர்ஸ் பேசிஸில் கண்டுபிடிக்கணும். இப்போ குட்வில்னால் என்னது? ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட்னா என்னது? டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ டோட்டல் ப்ராஃபிட் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? 15,000, 17,000. அதில் லாஸும் கொடுத்துருக்காங்க -6,000 அண்டு 14,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 32,000 வருது. 32,000ல் வந்து 6,000 மைனஸ் பண்ணோன்னா 28,000 வரும். 32ல் 6,000, 32,000ல் 6,000 மைனஸ் பண்ணோன்னா 0 0 0 12 6 வரும். இப்போ 26,000 வருது. 26,000 கூட இந்த 14,000 ஆட் பண்ணோன்னா 40,000 வருது. அந்த 40,000 இங்கே எவ்வளோ கேட்டிருக்காங்க? 4 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 4 10s are 40. அப்போ 10,000 வருது. இப்போது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு என்ன வருது? நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வருது. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம 10,000 கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 10,000 into 5 50,000 வருது. இதுதான் வந்து goodwill on the basis of 5 years purchase of the average profit of the last 4 years. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா illustration 3 பார்க்க போகிறோம். A partnership firm has decided to value its goodwill for the purchase of setting a retiring partner. The profit of the firm for the last 4 years were as follows கொடுத்துட்டு 2015ல 40,000, 16ல 50,000, 17ல 48,000, 2018ல 46,000 கொடுத்துருக்காங்க. The business was looked after by a partner. அதை வந்து பார்ட்னருக்கு வந்து இது பண்ணுறாங்க. No remuneration was paid to him. அதில் எதுவுமே remuneration எதுவும் கொடுக்கல. The fair remuneration of the partner value to comes to 6,000 per annum. ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. Find out the value of the goodwill if it is valued on the basis of 3 years purchase of the average of profit in the last 4 years கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா average profit is equal to total profit divided by number of years. இப்போ total profit 40,000, 50,000, 48,000, 46,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1,84,000 வருது. டிவைடட் பை 4. 1,84,000 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 46,000 வருது. இந்த 46,000 தான் ஆவரேஜ் ப்ராஃபிட் பிஃபோர் அட்ஜஸ்டிங் ஃபேர் remuneration ஆஃப் த பார்ட்னர்ஸ் வந்து 46,000. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 6,000 கொடுத்துருக்காங்க. லெஸ் ஃபேர் remuneration ஆஃப் பார்ட்னர் வந்து 6,000 per annum கொடுத்துருக்காங்க. அதை மைனஸ் பண்ணால் 40,000 வருது. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் குட்வில் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இப்போ இங்கே 40,000 இன்ட்டு அந்த 3 years ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ 40,000 into 3
1,20,000. அதுதான் நம்ம வந்து போடணும் ஆன்சர். அடுத்தது, from the following information relating to Arul Enterprises, calculate the value of goodwill on the basis of the 2 years purchase of the average profit of 3 years கொடுத்துருக்காங்க. Profit for the year ending 31st December 2016, 17, 18 were 46,000, 44,000 and 50,000 respectively. A non-recurring income வந்து 5,000 is included in the profit of the year 2016 கொடுத்துருக்காங்க. The closing stock of the year 2017 was overvalued by the 10,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதுக்கான சொல்யூஷன் calculation of adjusted profitல வந்து ப்ராஃபிட் வந்து 2017ல் வந்து 46,000, 16ல் 46,000, 17ல் வந்து 44,000, 18ல் வந்து 50,000 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் ரெக்கரிங் இன்கம் வந்து 5,000 கொடுத்துருக்கிறத மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ 41,000, இந்த 44 அப்படியே இருக்கும், இந்த 50 அப்படியே இருக்கும். ஓவர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் எதில் கொடுத்துருக்காங்க? 2017ல் கொடுத்துருக்காங்க. 2017ல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 44ல் 10,000 மைனஸ் பண்ணால் 34,000, மற்ற ரெண்டுதும் அப்படியே வந்துடும். ஆட் ஓவர் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு 2007 ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 2018ல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 வருது. 10,000 வந்து நம்ம என்ன செய்யணும்? அந்த 10,000 எப்படின்னா, ஓவர் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 2017 க்ளோசிங் ஸ்டாக் வந்து 10,000, இங்கே ஓப்பனிங்கும் அது 10,000 தான் இருக்கும். அந்த 10,000 எடுத்துக்கிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 60,000, இங்கே 41, இங்கே 34, இங்கே வந்து 60,000 வந்திருக்கு. இப்போ இதுக்கான டுட்டோரியல் நோட்ஸ் என்னென்னா, ஓவர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் இன் 2007 வில் ரிசல்ட் ஓவர் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 2018. இதில் க்ளோசிங்கில் 17ல் என்ன இருக்கோ அதுதான் ஓப்பனிங்லேயும் வரும். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ டோட்டல் வந்து 41,000, 34,000, 60,000 டிவைடட் பை 3. இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 1,34,000 வருது. 3ஆல் டிவைட் பண்ணால் 45,000 வந்துருக்கு. இப்போ குட்வில் is equal to average profit into number of years purchase. Average profit 45,000, number of years வந்து 2,000 கொடுத்துருக்காங்க. 45 into 2,000 வந்து 90,000 வருது. அதுதான் வந்து ஆன்சர். அடுத்தது illustration 5. The following particulars are available in the respect of a business carried by a partnership firm. Profit earned வந்து 2016ல் வந்து 30,000, 17ல் 29,000, 18ல் வந்து 32,000. Profit of 2016 included non-recurring income வந்து 3,000. Profit of 2017 is வந்து reduced by 2,000 due to the stock destroyed by fire கொடுத்துட்டாங்க. ஃபயர்னால 2,000 வந்து இதுவாயிடுச்சு. பொருள் வந்து இது. The stock is not insured. அதை வந்து இன்சூர் பண்ணலை. பட் இட் இஸ் decided to insure to in the stock in future. ஃபியூச்சரில் வந்து அதை இன்சூர் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. The insurance premium is estimated 5,600 per annum. ஒரு வருஷத்துக்கு 5,600 ரூபாய். You are required to calculate the value of goodwill on the basis of 2-year purchase of average profit of the last 3 years கொடுத்துருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் calculation of adjusted profit வந்து profit வந்து 2016ல் 30,000, அது நான் ரெக்கரிங் வந்து 3,000 கொடுத்துருக்காங்க. மைனஸ் பண்ண 27,000. ப்ராஃபிட் வந்து 2019ல் வந்து 29, 18ல் வந்து 32. அதெல்லாம் அப்படியே போட்டுடணும். ஆட் ஸ்டாக் டெஸ்ட்ராய்ட் பை ஃபயர் அப்நார்மல் லாஸ் வந்து 2017ல் வந்து 2,000 இருக்குது. அப்போ 29ல் 2,000 போச்சுன்னா 31,000 இருக்கும். மற்றதெல்லாம் அப்படியே போட்டுக்கணும். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 27,000, 31,000, 32,000. இந்த அமௌண்ட் அதை எடுத்து டிவைடட் பை 3. இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 90,000 வருது. 90,000ல் 3ஆல் டிவைட் பண்ணால் 30,000 வருது. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் பிஃபோர் அட்ஜஸ்டிங் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேயபிள் இன் ஃபியூச்சரில் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து லெஸ் இன்சூரன்ஸ் பேயபிள் இன் ஃபியூச்சரில் வந்து 5,600 மைனஸ் பண்ணோன்னா 24,400 வருது. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ? 24,400. அதை வந்து எவ்வளோ வருஷம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டிருக்காங்க? 2 years ஆஃப் பர்ச்சேஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 48,000 வருது. இப்போ rupees 48,800 தான் வந்து நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் இருந்தது கண்டுபிடிச்சிட்டோம். illustration 6. weighted average profit மெத்தட் இது. அதுக்கான ஃபார்முலா டோட்டல் வெயிட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட்.
For the purpose of admitting a new partner, a firm has decided to value its goodwill at 3 years purchase of the average profit of the last 4 years using weighted average method கொடுத்துருக்காங்க. Profit of the year past 4 yearsக்கு வந்து respective weight as followsல வந்து profit வந்து 15ல வந்து 2015ல வந்து 20,000 weight வந்து 1, 16ல வந்து 22,000 2, 24,000 வந்து 17ல 3, 28,000 வந்து 2018ல வந்து 4. இப்போ 1 2 3 4ன்னு வெயிட் கொடுத்துட்டாங்க. கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் குட்வில் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது கால்குலேஷன் த வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 15 16 17 18 போட்டுட்டு அந்த வேல்யூஸ்லாம் இங்கே எழுதிட்டு அது 1 2 3 4 போட்டுட்டு அதெல்லாம் மல்டிபிள் பண்ணணும். 20,000 into 1 20,000, 22,000 into 2 44,000, 24,000 into 3 72,000, 28,000 into 4 1,12,000 மொத்தமாக ஆட் பண்ணோன்னா 2,48,000 வருது. இதை வெயிட் ஆட் பண்ணோன்னா 10 வருது. இது weighted average profit is equal to total of weighted profit divided by total of weight ன்னு போட்டுட்டு 2,48,000 10ஆல் டிவைட் பண்ணால் 24,800 வருது. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, goodwill is equal to weighted average profit 24,800. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோன்னா 74,400 வருது. அடுத்தது நம்ம வந்து சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் பார்க்க போகிறோம். சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் நார்மல் ப்ராஃபிட்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னு. கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா ஃபிக்ஸ்டு அசட்டையும் கரண்ட் அசட்டையும் ஆட் பண்ணி கரண்ட் லைபிலிட்டிஸை மைனஸ் பண்ணணும். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னா இட் இஸ் த rate at which profit is earned by similar business entities in their industry under normal circumstances போட்டுக்கணும். இப்போது goodwill is equal to super profit into number of years of purchase. அதாவது purchase of super profit மெத்தடுக்கு இதுக்கு ஃபார்முலா. From the following information, calculate the value of goodwill based on 3-year purchase of the super profit கேட்டிருக்காங்க. இப்போ capital employed வந்து 2 lakhs, normal rate of return 15%, average profit of the business வந்து 42,000. இப்போ normal profit capital employed into normal rate of return. capital employed 2 lakh into percentage வந்து 15 இருக்குது. அது பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகிடுது 30,000 வருது. 2 lakhs into 15 by 100 போட்டோன்னா நமக்கு வந்து 2 lakh into 15 by 100. இதை கேன்சல் பண்ணால் 2,000 into 15 30,000 வந்துச்சு. சூப்பர் ப்ராஃபிட்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 42,000 கொடுத்துருக்காங்க. அதில் இந்த 30,000 மைனஸ் பண்ணோன்னா நார்மல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணோன்னா 12,000 வரும். குட்வில்ன்றது சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ சூப்பர் ப்ராஃபிட் இது கண்டுபிடிச்சிட்டோம். அதை எத்தனை இயர்ஸ் கேட்டிருக்காங்க, 3 years ஆஃப் பர்ச்சேஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ 12,000 into 3 36,000 rupees வந்திருக்கு. அடுத்தது இல்லுஸ்ட்ரேஷன் 8. Calculate the value of goodwill at 5 years purchase of super profit from the following information கொடுத்துட்டு capital employed 1,20,000, normal rate of profit வந்து 20%, net profit வந்து 5 yearsக்கு வந்து 2014ல 30,000, 15ல வந்து 32,000, 16ல வந்து 35,000, 17ல வந்து 37,000, 18ல வந்து 40,000 கொடுத்துருக்காங்க. Fair remuneration of to the partners 2,800 per annum கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்னா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் 30, 32, 35, 37, 40 தௌசண்ட்ஸ் எல்லாம் டிவைடட் பை 5 இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா 1,75,000 வருது. 5ஆல் டிவைட் பண்ணோன்னா 34,800 வருது. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் பிஃபோர் ஃபேர் ரெனுமரேஷன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் வந்து 34,800 இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்திருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் வந்து 2,800 மைனஸ் பண்ணோன்னா 32,800 வருது. இது இப்போ தான் நம்ம என்ன செய்யணும், நார்மல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நார்மல் ப்ராஃபிட் 1,20,000 இன்ட்டு 20% நம்ம போட்டோம்னா கேல்குலேட் பண்ணால் 24,000 வருது. சூப்பர் ப்ராஃபிட்டில் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து நார்மல் ப்ராஃபிட் மைனஸ் பண்ணணும். இப்போ 32,000லேருந்து 24,000 மைனஸ் பண்ணால் 8,000 வருது. அந்த 8,000 தான் குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இப்போ 8,000 into 5 40,000 வருது. அடுத்தது illustration 9. From the following information compute the value of the goodwill as per annuity methodல capital employed வந்து 50,000, normal rate of return 10%,
ப்ராஃபிட் ஆஃப் த இயர் 2016, 17, 18 வந்து 13,000, 15,000, 17,000 respectively. The present value of the annuity வந்து rupees 1 for 3 years. 10% is 2.4868 கொடுத்துருக்காங்க. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் வந்து டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் வந்து 13,000, 15,000, 17,000 ஆட் பண்ணால் 45,000, 3ஆல் டிவைட் பண்ணால் 15,000 வருது. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா நார்மல் ப்ராஃபிட்றது கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ 50,000 இன்ட்டு 10%. 50,000 இன்ட்டு 10% கண்டுபிடிச்சோன்னா 5,000 வருது. இப்போ சூப்பர் ப்ராஃபிட்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம 15,000 கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே. அதை இந்த 5,000ல் மைனஸ் பண்ணோன்னா 10,000 வருது. அந்த 10,000 தான் நம்ம இங்கே என்ன பண்ணணும், லாஸ்ட்டு 3 இயர் அட் 10% ஆஃப் இஸ் 2.4868 கொடுத்துருக்காங்களே, இதில் மல்டிபிள் பண்ணால் 24,868 வருது. இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் குட்வில் கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட். கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன் 4 lakh rupees. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10%. ப்ராஃபிட் வந்து 2016 வந்து 62,000, 17 61,000, 18 63,000. இது ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இது மூணுத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணணும். 1,86,000 வருது. டிவைடட் பை 3 62,000 வருது. அப்போ நார்மல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ நார்மல் ப்ராஃபிட் வந்து 4 lakhs நம்ம வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து இது ரேட் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னா 4 lakh இன்ட்டு 10/100 போட்டோன்னா 40,000 வருது. சூப்பர் ப்ராஃபிட்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து நார்மல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம 62 கண்டுபிடிச்சிருக்கோம், 1000 கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் நார்மல் வந்து 40,000 இருக்குது, மைனஸ் பண்ணால் 22,000 வருது. அப்போ குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100. இப்போ சூப்பர் ப்ராஃபிட் 22,000, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10% இன்ட்டு 100. இந்த 0 கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள்னா 2,20,000 வரும். அதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது வந்து கேபிட்டலைசேஷன் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் த குட்வில். கேபிட்டலைசேஷன் மெத்தடில் ஆவரேஜ் ப்ராஃபிட் 60,000, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10%. அதுக்கப்புறம் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 45,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுக்கான சொல்யூஷன் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து நமக்கு 60,000 இருக்குது, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10% இருக்குது, இன்ட்டு 100. இது 0 கேன்சல் ஆகிடும். 60,000 இன்ட்டு 10 மல்டிபிள் பண்ணால் 6 lakhs வருது. டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் கேபிட்டல் வேல்யூ எம்ப்ளாய்டு. இப்போ 6 lakhsலேருந்து 4,50,000 மைனஸ் பண்ணோன்னா 1,50,000 வருது. இந்த 4,50,000 என்ன அப்படின்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.